முருகனுக்கு சேவல் கொடியும் மயில் வாகனமும் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கன் தேவர்களை சிறபிடிச்சு ரொம்பவே சித்திரவதை செஞ்சுட்டு வந்தான். இதை தாங்க முடியாத தேவர்கள் சிவன் கிட்ட முறையிடலான்னு பார்த்தா சிவனும் ஆழ்ந்த தவத்துல இருக்காரு. அதனால மன்மதனை பலிகடாவா பயன்படுத்துறாங்க. சிவனோட தவத்தை கலைச்சதால கோபமடைஞ்ச சிவன் மன்மதனை தன் நெற்றிக் கண்ணில இருந்து வெளிப்பட்ட தீப்பிழம்புகளால எரிக்கிறாரு. அப்படி எரிக்கும்போது வெளிப்பட்ட 6 தீப்பிழம்புகள் அக்னி பகவானால சரவண பொய்கைக்கு கொண்டு செல்லப்படுது. அந்த 6 தீப்பிழம்புகளும் 6 குழந்தைகளா மாறி கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டு வருது. அப்போ அன்னை பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றிணைச்சு ஒரே குழந்தையா மாத்துறாங்க. போர்ல சூரபத்மன் 2ஆ பிளக்கப்படுறான். அப்படி பிளக்கப்பட்ட சூரபத்மன் பாதிய சேவலாகவும் மற்றொரு பாதிய மயிலாகவும் முருகன் மாத்திட்டதா புராண கதைகள்ல சொல்றாங்க.